ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். அரசியலும் இருமையும் தளத்தில் சந்திக்கிறோம். தொடர்ந்து நம்ம பல்வேறு அரசியல் கட்சி நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியோடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னடா முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்னடா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வின் டிவியுடைய உரிமையாளர், அதுக்கு முன்னாடி பல பொறுப்புகளில் இருந்தவர், தமிழகத்தில் சில காலங்களாக அறியப்படும் தேவநாதன். யார் இந்த தேவநாதன்? பாஜக மேடையிலே கூட்டணி தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டவர். பிரதமர் பக்கத்திலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டவர். மொத்த கூட்டணி கட்சிகளையும் பாஜக டெல்லியை கூப்பிட்டு காட்டும்போது இவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக டெல்லி சென்றவர். இப்படி தமிழகத்திலே அறியப்படும் முகமாக கருதப்படும் தேவநாதன் விருந்த பல்வேறு துறை என்று சொன்னால் டிவி பொறுப்பாளர்களாக ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் நிதி நிறுவனம், எந்த நிதி நிறுவனம்? சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க, வயசானவங்க முதலீடு செய்து அதன் மூலம் அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட்டை 12% 13% இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய வருவாயாக செலவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பாளராக இவர் தான் இருக்கிறார். அதில் எவ்வளோ காணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 525 கோடியை இந்த தேவநாதன் அமைக்கியிருக்கிறார். இவர் நிர்வாக தலைவராக இருக்கிறார். 525 கோடி காணும். யார் இவர்? இந்திய பிரதமரோடு ஃபோட்டோ எடுத்தவர். ஏற்கனவே ஒருத்தவர் இந்திய பிரதமரோட ஃபோட்டோ எடுத்து நாட்டை நாசப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை நாசப்படுத்துகிறார். ஏற்கனவே பாஜகவில் ஆருத்ரா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதனால் சில கொலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது சமூகத்திலே பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவநாதனுடைய இந்த கைது நமக்கு பாஜகவின் மீது மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தியாக தான் தெரிகிறது. ஏன்னு சொன்னால், பாஜகவை பார்த்தா ஏதோ திருட்டு கும்பல் நம்ம சொல்கிறோம், அது திருட்டு கும்பல். ஆனால் அங்கே பாருங்கள், கூட்டணி கட்சி அதோடைய வாடை கொஞ்சம் வந்தோடனே பெரிய இடத்துல நம்ம ரிலேஷன் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட 525 கோடியை காணாமல் செய்திருக்கிறார் தேவநாதன். இதன் மூலம் பாஜகவோ அதன் கூட்டணி கட்சி தலைவர்களோ எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், அதிகார மட்டத்தில் இருப்பதனால் அதை பயன்படுத்தி எதை வேண்டாலும் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கையை பாஜக கொடுக்கிறது. அதன் மூலம்தான் மக்கள் பணத்தை ₹1 திருடுனா அது குற்றங்கிறான். கிட்டத்தட்ட எத்தனை கோடி? 525 கோடினா எவ்வளோ பேருடைய பணத்தை அசால்ட்டாக தூக்கியிருக்காங்க. நீங்கள் தான் அந்த நிதி நிறுவனத்துறை தலைவர், உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அதை திருடுவதற்கான இது. அப்போது கைது செய்யப்படுகிறார். அன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் காவல்துறைக்கு நம்ம மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறை தனப்படியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 525 கோடி வருமா இல்லை வராதா? காவல்துறை கைது செய்ததான் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வயதானவர்களுடைய பணம் அவர்கள் கையில் கிடைக்குமா? அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நிதி நிறுவனம் மோசடிங்கிறான், ஆருத்ரா மோசடிங்கிறான், தேவநாதன் கைது செய்யப்பட்டார். இப்போ அந்த பணம் எங்கே இருக்குது? பாஜக கட்சி அலுவலகத்தில் இருக்கா? இல்லை தேர்தல் பிரச்சாரத்திற்காக, தேர்தலில் நின்றதற்காக அவர் செலவு செய்தாரா? இப்படி பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கிறது. அப்போது தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த பிரச்சனை ஏற்கனவே பணத்தை எடுத்துட்டாங்க செலவு பண்ணுறதுக்காக. அப்போது அந்த பிரச்சனை ஆராய்ந்து இன்றைக்கு காவல்துறை கைது செய்து தேர்தல் கழித்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். நாடு எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். கோடிக்கணக்கில் அதிகார மட்டத்தில் இருந்தால், கோடிக்கணக்கில் ஒரு நட்பு கிடைத்து விட்டால் அந்த நட்பை வைத்து கோடிக்கணக்கில் மக்களுடைய பணத்தை திருட முடியும் என்பதற்கு பாஜகவின் கூட்டணி கட்சியும் ஒரு காரணம், பாஜகவில் இருந்தவர்களே ஒரு காரணம். ஆருத்ரா பார்க்குறோம், மக்கள் பணத்தை சுருட்டினான். தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒட்டுமொத்த மக்கள் பணத்தையும் சுருட்டான். ஆனால் இவன் ஒரு ஏரியாவில் உள்ள சீனியர் சிட்டிசனுடைய 525 கோடியை அசால்ட்டாக திருடி இருக்கான். பார்த்தா நல்லா பந்தாவாக உட்காந்துட்டு வெள்ளையும் சொல்லையுமா அலைகிறானுங்க. எதுக்கு தான் இவனுங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்கன்னு தெரில. இவங்களுக்கு ஒரு சேனல் வேறு. கேடுகட்ட அந்த சேனலை புறக்கணிப்போம். கேடுகட்ட இந்த தேவநாதனை அரசியல் களத்திலிருந்து விரட்ட வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் தலைவர்கள் களத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேவையற்ற நாய்கள் என்று தான் சொல்லணும். இவர்களை நாய்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். நாய் கூட தப்பான வார்த்தையாயிடும், அது நன்றியுள்ள பிராணி. ஆனால் இந்த கேடுகட்ட விஷ ஜந்துக்கள் தமிழக அரசியலிலிருந்தே வெளியேற வேண்டும். இதுபோல் நிறைய விஷ ஜந்துக்கள் இருக்குது. அந்த ஜந்துக்கள் எல்லாம் தானாக வந்து சிக்கிக்கொள்ளும். காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. என்றைக்கும்
அரசியல்வாதிகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் வேறு, அதிகார பலம் வேறு. அதிகார பலத்தோடு நீங்கள் மோதாதீர்கள். அதிகாரிகளுடைய ஆயுட்காலம் 60. அப்போது உங்களை தூக்கி இப்போ உள்ளே வச்சுட்டானா இல்லையா? அதுதான் எங்கள் காவல்துறையினுடைய சிறப்பு. அதே சமயத்தில் இந்த பொருளாதாரம் எங்கே இருக்குது, நான் கைது பண்ணிட்டாங்க, இந்த காசு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 525 கோடி என்று சொன்னால், இவர் தேர்தல் பணியில் அதை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எப்படி இவர்கள் பணத்தை திருப்பி தருவார்கள் என்ற ஒரு மாபெரும் கேள்விக்குறியோடு தான் இந்த அரசியல் நிறுவனம் நிற்கிறது. நமக்கு ஏற்கனவே நம்ம சந்தேகப்பட்டது போல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு பின்னணியும் உண்மையில் நம்ம சொன்னது அதுதான். இதில் பெரிய அரசியல்வாதிகள் இருக்கணும், இல்லை ரவுடியுடைய தலைமை இருக்கணும்னு நினச்சோம். அதே போல் இதுலேயும் இந்த பணம் தேர்தலுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியும். வேறு எந்த இடத்திற்கும் இது இருக்காது. நம்ம உண்மையை தான் சிந்திக்கிறோம், அது உண்மையாக தான் இருக்கிறது. அப்போது இவர்கள் இந்த பணத்தை எடுத்து தேர்தலிலே பயன்படுத்தி விட்டார்கள். அது எப்படி சமாளிப்பது? அப்படி என்றால் சரணடைஞ்சிடணும். நம்ம தப்பிக்கணும் ஒரே வேலை, உள்ளே போயிட்டால் ஜாமீனில் வெளில வந்துடலாம். எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 20-25 ஆண்டுகள் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இப்போ வயசு 50, இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போய் சேர்ந்துருவோம். அப்படின்ற நிலைக்கு தேவநாதன் வந்ததினால் மட்டுமே இன்றைக்கு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ளே சென்றிருக்கிறார். இது என்னன்னா, பணத்தை ஏப்பமிட்டு அதை எப்படி நம்ம சிக்கி அதை சரி செய்வது என்பதிலே தேவநாதன் பிளான் போட்டு தான் இப்போ செஞ்சுருக்கிறார். அப்படி தான் நம்ம நினைக்க தோணுகிறது. காவல்துறை உரியவர்களிடம் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அரசியல் நேர்மைத்தளம் காவல்துறைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இது போன்ற மோசடி மன்னர்களை கைது செய்து அவர்களை அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நாம் வேண்டுகோள் வைக்கிறோம். கேடுகட்ட அரசியல்வாதிகள் தேவையில்லை இந்த சமூகத்திற்கு என்றுதான் நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கை.